ஹலோ வெல்கம் டு பிலியன் ஸ்குவாட். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. தளபதி விஜயோட பர்த்டே. அவரோட பர்த்டேனாலே அவர் மூவியோட அப்டேட்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அப்படி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியோட என்னென்ன அப்டேட்ஸ் வந்துருக்கு, இதுக்கு மேலே என்ன வரப்போகுது அதை டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மந்த்னாலே ஒரு பயங்கர பரபரப்பாகவே இருக்கும் சோஷியல் மீடியா. ஆனால் இந்த வருஷத்தோட ஜூன் மந்த் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் என்னடான்னு பார்த்தா இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ, நிறையா இஷ்யூஸ் வந்ததுனால எந்த அப்டேட்ஸுமே கொடுக்காம இருந்தாங்க. இப்போ நேற்றுலேருந்து கோட் டீம்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட் அப்டேட் நூன்னுட்டு இது போட்டிருந்தாங்க அர்ச்சனா பற்றி ட்விட்டரில். அது என்னடான்னு பார்த்தா செகண்ட் சிங்கிள், அதுவும் விஜய் பாடினது, ஒரு மெலோடி சாங்காக வரப்போகுது போல. அது இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வருது. அது நான் அதை பார்த்து செக் பண்ணலாம். அப்புறமா இன்னொரு அப்டேட் விட்டுருந்தாங்க, பர்த்டே ஸ்பெஷல் ஷார்ட் கிளிப்ஸ் வீடியோ 12 மணிக்கு இன்னைக்கு காலையில் 12 மணிக்கு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தேன், பயங்கரமாக இருக்குது. அது இன்னொரு தடவை பார்த்துடலாம். பார்த்துட்டு அதில் என்னென்ன இருக்குங்கிறது டீட்டெயிலாக சொல்லுவாங்க. சரி, ஓகே, பார்த்துட்டு போகலாம். இந்த ஒரு சிலது இந்த ட்ரிம்ஸ்லேயே பயங்கரமான ஹைலைட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரிம்ஸோட மியூசிக் தான் பயங்கரமாக இருக்குது. இந்த சேசிங்க்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போட்டிருக்காங்க, ஓகே தான். அப்புறம் இது ஃபஸ்ட்டு ரஷ்யாவில் நடக்கிற ஒரு சேசிங் தான் காட்டுறாங்க. பைக்கு பின்னாடி உட்காந்துருக்கிற அந்த டிஎஸ்ஜி தளபதி அதை நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் லுக்லேயே அதோட லுக் நல்லா இல்லைங்கிற மாதிரி தான் ரிவ்யூஸில் வந்தது. இதில் பார்க்கும்போது ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஃப்ரேமில் மட்டும் ரெண்டு பேருமே ரிவீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. பட் அந்த டிஎஸ்ஜி தளபதி அது சரியா இல்லையோங்கிற மாதிரி தான் இருக்குது. சரியாத அந்த இடத்துல ஒட்டாத மாதிரி தான் இருக்குது. இன்னும் அதில் இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை இன்னும் பார்த்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது இன்னும் விஎஃப்எக்ஸ் ஒர்க் முடியலை, பார்க்கலாம். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த தளபதி ரொம்ப எங்களுக்குள்ள பயங்கரமாக காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் இன்னும் ஒர்க்கு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த இதோட கடைசி ஒரு செகண்டில் பார்த்துருக்காங்க, ஒரு செகண்ட் இல்லை, ஒரு 3 செகண்ட்லேயே கட்டுறாங்க. அதுதான் பயங்கரமாக இருக்குது. அது என்னென்னு ஒவ்வொரு ஃப்ரேமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி, காரே ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது ஒரு சேசிங் செய்வாங்க, அது ஒரு ஷார்ட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் கோட் போட்டுருக்கு, அதில் தான் நிறைய டீட்டெயில் இருக்குது. அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மானிட்டரை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா பீக் ஆஃப் 11 பில்லியன் பை 2015 போட்டிருக்கு. இது ஒரு ஃபியூச்சரில் நடக்கிற மூவியாக தான் இருக்கும், இல்லை ப்ரெசன்ட்லேயே வந்து ஃபியூச்சர் போகிறலாம் தெரியல. இது ஒரு சென்சேஷன் மூவியாக தான் ஒரு அப்டேட்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மானிட்டரில் காட்டுறாங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி, எங்கேயோ கண்ணாடி பெட்டியில் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் கீழே ஒரு ஹைஸோட டிஸ்பிளே தான் போல. அப்புறம் ஒரு மிஷின் மாதிரி அதுக்கு முன்னாடி தான் விஜய் நின்றுட்டு இருக்காரு. அது மிஷினாக அதில் தான் ஒருத்தர் பிடிச்சி வச்சுருக்காங்க.
அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ டைம் மிஷின் மாதிரி தோணுது. அப்புறம் அந்த ஏஜ் தளபதி அந்த காரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி அங்கே ஏதோ போராட்டம் நடக்குது போல, அந்த மிரர் தெரியுது. அப்புறம் அடுத்த ஷாட்டில் அந்த போலீஸ் ஜீப் முன்னாடி அந்த பைக் நின்றுட்டு இருக்கு, அந்த சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த பைக் தனியாக நின்றுட்டு இருக்கு அந்த ஷாட் இருக்கு. அப்புறம் அந்த ஃபயர்லேருந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி குடோனில் ஃபுல்லாக ஃபயராக இருக்கு போல, அங்கேருந்து தப்பிச்சு வர மாதிரி இருக்கு. அது வந்து இது அந்த கெட்டப்பில் இருக்காரு, அந்த வயலட் கெட்டப்பில் இருக்காரு, அந்த டை அந்த ஒயிட் காஸ்டியூம் அதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் ஒருத்தர் எட்டி உதைக்கிற மாதிரி மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தர் திருட மாதிரி இருக்காங்க போல, எட்டி உதைக்கிற அந்த ஷாட் செம்மையாக இருக்கு பார்க்கவும். கொள்ளையடிக்கிற சீன் போல தெரியல, அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வச்சு எய்ம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நிறைய புல்லட்ஸ் எய்ம் வச்சு சுட்டுருக்காங்க அந்த வயசான தளபதி. இது பார்க்கும்போது எனக்கு ப்ரொஃபஸர் ஞாபகம் தான் வருது நெக்ஸ்ட்டு. அது நல்லா இருக்கு, அது முன்னாடி வர்ற மாதிரி கட்டிருக்காங்க. ஓகே, ஓவராலாக இந்த கேம்ஸ் எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்குது பார்க்க, செம்ம கட்டிங், எடிட்டிங்லாம் நல்லா இருக்கு, பயங்கரமான ஹைப் ஏற்றி வச்சிருக்கு இந்த கிரியேட்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். சூப்பரான ட்ரீட் தளபதி ஃபேன்ஸுக்கு. எவ்வளோ தடவை பார்த்துருப்பாங்கன்னு தெரியல, நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது, நிறைய ரிவீல் பண்ணலை, எப்படி எடுத்திருக்காங்கங்கிற மாதிரி தான் அந்த கேம்ஸ் இருக்கே தவிர நிறைய ரிவீல் பண்ணல. நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இது ஒரு 3 கெட்டப்பில் வராங்க போல விஜய், யங் கெட்டப்லையும் வயசான கெட்டப்லையும் சின்ன பையன் கெட்டப்லையும். அந்த சின்ன பையன் கெட்டப் இன்னும் ப்ராப்பராக பண்ணணும். அது அந்த ஃப்ரேமில் அந்த எஜ்ஜிங் தான் ப்ராப்ளமே தவிர அந்த லுக்கு நல்லா இருக்கு. ஓகே, செப்டம்பர் 5 வேர்ல்டு வைட் ரிலீஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் வந்து விஜய் பார்த்து இன்னொரு செகண்ட் சிங்கிள் வந்து அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.